வாங்க இன்னைக்கு நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷலான புளி தண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னடா புளி தண்ணி பார்க்காதீங்க, நம்ம புளி தண்ணியில் அதாவது நல்லா புளியை கரைச்சி அதில் உப்பு காரத்தை சேர்த்து தாளிச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான புளி தண்ணி ரெடி ஆகிடும். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் சாதம் நம்ம மட்டன் சிக்கன் குழம்பு வச்சா எப்படி காலியாகுமோ அதோட அதிகமாகவே காலியாகுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் நம்ம நல்லா காஞ்ச வத்தல் நிறைய சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம புளி எவ்வளோ சேர்த்துக்கிறோம், உப்பு எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி காரமும் இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு 11 வத்தல் கிட்ட சேர்த்துருந்தேன். நல்லா விதையுள்ள வத்தலாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள், அப்போ தான் காரம் நல்லாயிருக்கும். நல்லா வத்தலும் சேர்த்துட்டு அது கூடவே உப்பு, மஞ்சள் தூள், காயப்பொடி 3 நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க லைட்டாக ஒரு நுர பொங்கி கொதிச்சு வரும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேஜில் இறக்கிட்டோம்னா சூப்பரான புளித்தண்ணி ரெடி ஆகிடும். இதுக்கு பொட்டுக்கடலை துவையல், அதாவது எங்கள் ஊர் சைடில் அதாவது திருநெல்வேலி ஸ்டைலில் பொடிக்கடலைன்னு சொல்லுவோம். அந்த துவையல் வந்து சும்மா அது எப்படி சொல்கிறது, வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்கும். சும்மா அடித்து நொறுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக சூப்பராக காயே இல்லாமல் ஒரு செமையான குழம்பு ரெடி ஆயிடுச்சு.